இந்த கேக் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ இல்லையோ, நான் செய்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேங்க. நான் இதுவரைக்கும் ஹால்ஃப் பர்த்டேக்கு கூட கேக் செஞ்சிருக்கேன். ஆனா இது வந்து 3வது மாசம் பர்த்டேக்கு தான். ஆனா இது வந்து கால் ஷேப்ல கேட்டிருந்தாங்க. கேக்க 4 பீஸா கட் பண்ணும்போது, நான் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணல. நம்ம கண் பார்த்து கை வேலை செய்யும்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து கரெக்ட்டா தான் இருக்கும்ன்னு சொல்லி கட் பண்ணேன். பார்த்தா அதுல 1 கொஞ்சம் சின்னதா, 1 கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அத மேல மேல அடுக்கி நிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு பாடு பட்டுட்டேன். அப்புறம் அந்த க்ரம்ஸ் தெரியாம கிரீம் போட்டு மறைக்கிறதுக்குள்ள ஒரு பாடு பட்டுட்டேன். அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். இந்த கஸ்டமர் கேக்குக்கு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பிட்டாங்க. அது எல்லாமே ப்ளூல இருந்து. ஆனா கஸ்டமர் வந்து ரெட்ல கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து டார்க் ரெட் பண்ண மாட்டோம். அதுல வந்து லைட் ரெட் குடுக்குறேன்னு சொன்னேன். அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாரி கேக்குக்கு மேல வந்து ஒரு க்ரோனும், சைடுல வந்து ஒரு ஏணிய மட்டும் செஞ்சு வைக்க சொல்லியிருந்தாங்க. கேக் செய்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும், அந்த ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. கஸ்டமரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நமக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ குடுத்திருந்தாங்க. இந்த மாரி ரெகுலரா கேக் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.